எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கோபி மஞ்சூரியனா அடிக்கடி வீட்டில் செஞ்சுருவோம். அப்படியே ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 ஸ்பூன் மைதா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இது கூட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கேப்சிகமும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் கெச்சப்பை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு இதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டா செம்ம டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் ரெடி.